குரூப் 4 எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க ஒரு 5 கொஷின்ஸ் பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு ஒன், திருக்குறளார் என போற்றப்படுபவர் யார்? திருக்குறள்ங்கிறது வந்து நமக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு புக்கு மாதிரி. ஸோ அதனால் திருக்குறள் அப்படின்னாலே ஒரு சாமி ஞாபகத்துக்கு நம்ம வந்துடணும். அப்போ திருக்குறளார் அப்படின்னா முனுசாமி ஞாபகம் வந்துடணும். புலனழுக்கற்ற அந்த நாளன் என போற்றப்படுபவர் யார்? கபிலர். கவி சக்கரவர்த்தி என்று புகழப்படுபவர் யார்? கவி சக்கரவர்த்தினாலே கம்பர் தான். நம்ம நிறைய படங்களில் கேட்டிருப்போம் கவி சக்கரவர்த்தி கம்பர். ஸோ அது ஆன்சர் நம்ம ஞாபகம் இருக்கும். வீரத்தமிழன்றே என்று போற்றப்படுபவர் யார்? வீரமிக்க ஒரு தமிழன்னை அப்படின்னா அவங்க தர்ம வழியில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் தர்மாம்பாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டாக்டர் எஸ் தர்மாம்பாள் வந்து வீரத்தமிழன்னை என்று போற்றப்படுகிறார். தர்மாம்பாள் அவங்கள பற்றி தான் இன்னொரு 2 கொஷின்ஸ் இருக்குது. தியாகராஜ பாகவதருக்கு ஏழிசை மன்னர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வழங்கினதும் தர்மாம்பாள் அவர்கள் தான். ஈவே ராமசாமிக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கினவங்களும்